இஸ்ரேல் முழுவதுமே பயங்கரமான புரொட்டஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் ஹோஸ்டேஜஸ மீட்டு கொண்டு வாங்க அப்படிங்கிறதுக்கான கோரிக்கை மக்கள் தரப்புல இருந்து இருக்கு. ஆனா ஆளுகின்ற அரசாங்கம் அதுக்கு செவி சாய்க்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா திரும்பவும் ஹமாஸோட பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிருக்கு. அதன் காரணத்தினாலதான் டெல் அவீவ்ல முழுவதும் மக்கள் போராட்டத்துல இறங்கி இருக்கிறாங்க. எப்படியாவது ஹோஸ்டேஜஸ மீட்டு கொண்டு வாங்க, சீஸ்ஃபயர் டீல போடுங்க அப்படிங்கிறது போல அழுத்தங்கள் இஸ்ரேல் மக்கள் கிட்ட இருந்து ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு போயிட்டே இருக்கு. ஆனா ஆளுகின்ற அரசாங்கம், அதாவது இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள், அவர் தரப்பிலிருந்து வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நாங்க எங்களோட பிளான்ஸ் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணியே தீர்வோம். எங்களோட கோல்ஸ் காசா ஆபரேஷன்ல ஸ்டாப் ஆகாது. ஹமாஸை நாங்க இருக்க விட மாட்டோம். இந்த பகுதியிலேருந்து துரத்தி விடாம நாங்க போய மாட்டோம் அப்படிங்கிறது போல, கம்ப்ளீட்டா கிளீன் பண்ற வரைக்கும் நாங்க விட மாட்டோம் அப்படிங்கிறது போல பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் தரப்பு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம பாலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு நாட்டை நாங்க இருக்க விட மாட்டோம், அது ஹமாஸோட சரணடைகிறதுக்கான ஒரு விஷயம், நாங்க அதை ஒத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறது போல இவங்க தரப்பு இந்த விஷயங்கள் வருது. இந்த காரணங்கள்னால பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. இதுல ஹோஸ்டேஜஸ் ஹமாஸ் கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வரணும். அது மிலிட்ரி யூஸ் பண்ணியா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, நாங்க ஹோஸ்டேஜஸை மீட் எடுப்போம் அப்படிங்கிறது போல கோரிக்கைகள் விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் கிட்ட இருந்து வருது. ஆனா அது பேச்சுவார்த்தை மூலயமா அவங்க ஒத்துக்கிற மாதிரி தெரியல. சண்டை பிடிச்சே நாங்க மீட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறவங்களும் இஸ்ரேல் தரப்பு வந்து இருக்காங்க. அதாவது இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் போதே, இரு தரப்புலையும் பேசிட்டு இருக்கும் போதே இதெல்லாம் பேசி முடிவே வராது அப்படிங்கிறது போல பிளான் பண்ணதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தையிலேருந்து விட்டாஃப் அவர்கள், இந்த மிடில் ஈஸ்ட் என்வாயா அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா ட்ரம்ப் அவர்கள், அமெரிக்காவோட ஸ்பெஷல் என்வாய் மிடில் ஈஸ்ட் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு, விட்டாஃப் அவர்களே டென்ஷன் ஆகி இந்த பேச்சுவார்த்தை வந்து கிளம்பிட்டாருன்னா இப்போ எந்த அளவுக்கு பேசியிருப்பாங்க அப்படிங்கிற யோசிச்சு பாருங்க. ஆனால் மேற்கு மீடியாக்கள் தரப்பு வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஹமாஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்பகத்தன்மை இல்லை, குட் ஃபெய்த் இல்லாததுனால இந்த பிரச்சனை முடிய மாட்டேது, ஃபெய்த் வேணும் ஃபெய்த் வேணுங்கிறாங்க. இவங்க ஃபெய்த் வச்சுக்கிட்டு, ஏன்னா இந்த அளவுக்கு அட்டாக் பண்ண முடியுது, கெப்பாசிட்டி இருக்குது, எல்லாமே இருக்கு இல்லையா, அந்த ஃபெய்த்தின் அடிப்படையில இவங்க பின்வாங்கிக்கலாம் இல்லையா காசால இருந்து. ரொம்ப ஈஸியான ஃபெய்த்தா தானே இருக்கு. இந்த ஃபெய்த் இல்லாம அவங்கள்ட்ட மட்டும் ஃபெய்த் வேணா எப்படி வரும் அப்படிங்கிற கேள்விகள் சில அனலிஸ்ட் வந்து இருக்கு. எது எப்படியோ இப்போ ஃபெய்த் இல்லாதனால கிளம்பி போயிட்டாரு அவரு அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா ஹமாஸ் மேலேயும் ஃபெய்த் இல்லை, ஹமாஸுக்கும் ஃபெய்த் இல்லை, யாருக்கு யார் மேலேயும் ஃபெய்த் இல்லாதனால இந்த பேச்சுவார்த்தைகள் முடிவடையவே மாட்டேங்குது. இப்போ இது போல விஷயங்கள் இங்க இருக்கனால ஹமாஸுக்கு ஆதரவா, அதாவது இஸ்ரேலுக்கு அழுத்தங்கள் கொடுக்கும் விதமா யெமன் ஹவுதிஸ், இதுக்கப்புறம் நாங்க மிலிட்டரி ரீதியா கொஞ்சம் அதிகப்படியான தாக்குதலை பண்ண ஆரம்பிக்கிறோம், அழுத்தங்கள் இஸ்ரேலுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறோம், இது போதலை போல தெரியுது. ஸோ மிலிட்டரி பொட்டான்ஷியலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு யெமன் ஹவுதிஸ், இப்போ வரைக்கும் காட்டலையா, சும்மா திட்டம் தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, இதுக்கப்புறம் பொட்டான்ஷியல் காட்டக்கூடிய நேரம் வந்துருச்சுன்னு யெமன் ஹவுதிஸ் தரப்புன்னு சொல்றாங்களே, அப்போ இதுக்கு மேலே தாக்குதல்கள் வீரியமா இருக்குமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அதாவது 1-2 போயிட்டு இருக்கிற இடத்துல 10-15 அனுப்பிடுவாங்களா அப்படின்ற அச்சங்கள் இருக்கு. எந்த அளவுக்கு விளைவுகளை ஏற்படுத்துது, இதுக்கப்புறம் இஸ்ரேல் யெமன் ஹவுதிஸ் மேல எந்த அளவுக்கு தாக்குதல் பண்ண போறாங்க, இரு தரப்புலையும் இந்த இடத்துல மாறி மாறி அடிச்சுக்கிட்டாங்கன்னா பதட்டங்கள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு. ஸோ இது இந்த இடத்துல சிக்கலா இருக்கு. இதே சமயத்துல லெபனானோட தெற்கு பகுதி, இஸ்ரேல் வழக்கம் போல ஃபைட்டர் ஜெட்டை எடுத்துட்டு கொண்டு போய் குண்டுகளை போட்டு இருக்கிறாங்க. அது சீஸ்ஃபயர் போட்டாச்சு, அவங்க அட்டாக்கே பண்றது இல்லை, ஆனா இவங்க ஏன் போய் அட்டாக் பண்றாங்க அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கிட்டு அது மேல தாக்குதல் பண்றோம் அப்படிங்கிறது போல லெபனானோட சிட்டிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஜெசின், நெபைத்தாவோட வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சிட்டிஸ், லத்தானி ரிவர் இருக்கு இல்லையா, அதோட வடக்கு பகுதியில நெபைத்தா பகுதியில இருக்கக்கூடிய சிட்டிஸ் மேலாம் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க இஸ்ரேல். இது போல தொடர்ந்து பல இடங்களையும் தாக்குதல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம சமீபத்துல இவங்களோட பார்லிமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டெடுப்பு நடந்துச்சு. நம்ம பெருசா பேசல, பட் ஆனா இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எந்த அளவுக்கு எஸ்கலேட் ஆகும் அப்படிங்கிறத இந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதாவது இஸ்ரேல்ல வந்து ஓட்டெடுப்பு நடந்தது, அதில் ஓகே அப்படிங்கிறத மெஜாரிட்டி கிடைச்சிருச்சு. எதுக்காக அப்படின்னா வெஸ்ட் பேங்கை இஸ்ரேலோட இணைச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஓட்டெடுப்பு. அதாவது மேற்கு கரை இதுக்கப்புறம் இஸ்ரேலோட ஒரு பகுதி அப்படிங்கிறது போல தான் மேப்பை போட்டு காமிச்சிட்டாங்க. நம்ம தான் ஆதி காலத்துலன்னு சொல்லிட்டு இருக்கிறோமே, இஸ்ரேலோட பிளானே இதுதான் அப்படிங்கிறது போல இப்போ அது பிரைம் மினிஸ்டரே ஒரு மேப் போட்டு காட்டுறாரு ஓப்பன் மீடியால. காசாவை மட்டும் ஒரு தனியா ஒரு ஸ்கெட்ச் மாதிரி பண்ணிட்டு வெஸ்ட் பேங்க் தனியாவே இல்லையே அப்படிங்கிற நம்ம ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம்.
இப்போ அதுக்கு பார்லிமெண்ட்லயே ஓகே வந்துச்சு இல்லையா? இப்போ ரஷ்ய தரப்புல இருந்தாலும் அழுத்தங்கள் போயிருக்கு. அதாவது இஸ்ரேலோட பார்லிமெண்ட்ல என்ன வேணா வந்திருக்கலாங்க. ஆனா அதை அமல்படுத்தணும்னு நினைச்சு இப்ப இருக்கக்கூடிய டைம்ல அதை செஞ்சிடாதீங்க. ஆல்ரெடி ஏகப்பட்ட சிக்கல்கள் போயிட்டு இருக்குது. இது இன்னுமே பிரச்சனையை ஏற்படுத்திடும், வேற மாதிரி விபரீதங்கள் உருவாயிரும் போல ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்ட்ரி தரப்பு ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பிரான்ஸே வந்து காண்டாயிட்டாங்க போல தெரியுது. பிரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாலஸ்தீன்ங்கிறது தனி நாடு தான், நாங்க அதை அங்கீகரிக்க போறோம் செப்டம்பர் மாசத்துல ஐநா சபையில ஒரு இது இருக்கு இல்லையா, ஸோ அது கூட போகுது இல்லையா, ஸோ அதுல நாங்க அங்கீகரிப்பு பண்றோம் அப்படிங்கிற லெட்டர் எழுதி இமானுவேல் மேக்ரன் அவர்கள் முகமது அப்பாஸ் அவர்கள், ஏன்னா அவர் தானே இதா இருக்கிறாரு பாலஸ்தீன் அங்கீகரிக்கப்பட்ட பாலஸ்தீன் ஒரு நாட்டோட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபரா இருக்கிறார், பல நாடுகள்னால அதிபரா இருக்கிறார். ஸோ அவருக்கு ஒரு லெட்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம்லாம் அனுப்பி இருக்கிறாங்க. செப்டம்பர் வரைக்கும் ஆகஸ்ட் மாசம் முழுசா இருக்குது. செப்டம்பர் வரைக்கும் என்ன வேணா மனசு மாறிடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எது எப்படியோ இப்ப இதுக்கு தான் இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேல் காட்ஸ் அவர்கள் தரப்பு வந்து பயங்கரமான கண்டனங்கள் இமானுவேல் மேக்ரோனுக்கு எதிர்த்து போயிருக்கு. அது பாலஸ்தீனுங்கிற ஒரு ஸ்டேட்டை நீங்க ரெகனைஸ் பண்றீங்களா? அப்படின்னா நீங்க சரண்டர் ஆகுறீங்க டெரரிசம் கிட்ட. இது ஹமாஸ்க்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரிவார்டு. நாங்க இதை ஒருபோதும் அலோவ் பண்ண மாட்டோம், அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணவே விட மாட்டோம். பாலஸ்தீன் ஒரு என்டிட்டி இருக்கவே கூடாது, அது எங்களோட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை விளைவிக்கும், நாங்க அதை ஒருபோதும் விட மாட்டோம். இந்த இடங்கிறது எங்களோட அதாவது ஹிஸ்டாரிக்கல் ரைட்ஸ் அப்படிங்கிற அவங்க சொல்றாங்க. அது பாலஸ்தீனா அவங்களோட ஹிஸ்டாரிக்கல் ரைட்ஸ் இருக்குன்னு அப்புறம் அவங்களும் கிளைம் பண்றாங்க. இருதரப்புல இதுதான் இங்க சிக்கலா இருக்கனால மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. ஸோ இஸ்ரேல் தரப்புல இருந்து இது போல ஸ்டேட்மெண்ட்லாம் வந்திருக்கு. இதுல ஸ்டார்மர் அவர்கள் வந்து பண்ண லெட்டர் எழுதியிருந்தாங்க, நீங்க செய்யறது ரொம்ப ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்கு, காசால உணவு இல்லாம நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்காங்கன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இப்போ யூகே தரப்புல இருந்துலாம் வந்து பாத்தீங்கன்னா லெட்டர்லாம் போயிருக்குது இஸ்ரேலுக்கு. ஸோ அழுத்தங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக வருது. அதாவது ட்ரம்ப் அவர்கள் உக்ரைனுக்கு எதிரான முடிவுகள், உக்ரைனுக்கு ஆதரவான முடிவுகள் எடுக்கல அப்படின்னா யூகே, யூரோப் போன்ற நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவான முடிவுகள் எடுக்க மாட்டோம் அப்படின்னு அமெரிக்காவுக்கு உணர்த்துறாங்களா? ரிட்டாலியேட்டரி மெசர்ஸ், டேரிஃப் கூட 30% போறதா சொல்லியிருந்தாங்க. டேரிஃப் ஸ்லாப் வந்து யூரோப் அமெரிக்கா மேல போடுவாங்கன்ட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுது அப்படிங்கிறது போல. அடுத்தது பேச்சுவார்த்தை ஈரான். ஏன்னா இந்த மிடில் ஈஸ்ட் ரிலேட்டடா பாக்குறதுனால இதெல்லாம் மிக முக்கியமான ஒரு விஷயம். பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஈரானுக்கும் யூரோப் E3 ஃபார்மேட் அப்படிங்கிற மீட்டிங் வந்து நடக்க இருக்குல்ல, யூகே, ஜெர்மனி, பிரான்ஸ். இது வந்து இஸ்தான்புல்ல நடக்கலாம் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இன்னைக்கு தொடங்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. இதுக்கெல்லாம் ஆயத்தமாயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. ஒருவேளை பேச்சுவார்த்தை சுமூகமான முடிவுகள் வருது அப்படின்னா ஈரான் இதுக்கப்புறம் யுரேனியம் என்ரிச் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற அஷூரன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா ஈரான் மேல போட்டிருக்கக்கூடிய சாங்ஷன் எல்லாத்தையும் பாஸ் பண்றோம் அப்படிங்கிறது போல விஷயங்கள் ஆல்ரெடி இந்த E3 ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய நாடுகள் தரப்பு வந்து போயிருக்கு. ஆனா ஈரான் யுரேனியம் தாங்க என்ரிச் பண்றோம், நாங்க அணு ஆயுதம் தான் செய்ய மாட்டோம், என்ரிச் பண்ணது எங்களுக்கு தேவைப்படுது, நாங்க செய்யறோம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு வந்து சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம், ஏன்னா அணு உலைக்கெல்லாம் தேவைப்படுது இல்லையா, அது போல விஷயங்களுக்கு அவங்களுக்கு வேணும்னு அவங்க தரப்புன்னு சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க இருக்குன்னு. அப்படியே சிரியா கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா சிரியால குறைஞ்சது 4 நபர்களாவது இறந்துருக்கலாம். 60க்கும் மேல இப்பெல்லாம் 116ன்னு போயிட்டு இருக்கு. பட் ஆனா இன்னும் கன்ஃபார்ம் பண்ணப்படல. வந்துச்சுன்னா அடுத்தது இப்ப பாக்குறேன் டெலகிராம்ல திடீர்னு வரும்போது ஸ்க்ரால் ஆயிருந்துச்சு. நான் பார்க்கும்போது 60னாங்க. இப்ப 116 நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க. அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு உயிரிழக்கும் விகிதம். என்னன்னா இட்லிப் பகுதி இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல திடீர்னு வெடிகுண்டு வெடிச்சிருந்துருக்குது. இது பழைய விஷயமா, பழைய இந்த இட்லிபு குட்டியா ஒரு பகுதி இருந்தது, அங்கதான் HTS அதாவது இப்ப இருக்கக்கூடிய அல் சாரா அவர்கள் இருக்கிறாரு சிரியாவோட அதிபர். அவரு தீவிரவாதியா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும்போது அந்த இடத்துல ஜொலானின்ற பேர்ல அங்க இருந்தார். அதுக்கப்புறம் தான் அவர் சாரான் மாதிரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்கிறாரு. அங்கிருந்தா பசர் அல் அசாத் அவர்களோட ஆட்சிக்கு எகைன்ஸ்டா சண்டை பிடிச்சி வந்தாங்க, வந்து டமாஸ்கஸை பிடிச்சாங்க. இது நடந்த கதை. இப்ப அந்த இட்லிப்ல திடீர்னு இப்படி ஒரு குண்டு வெடிப்பு நடந்திருக்கே ஏன் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதுவும் மராத் மிஸ்ரி அப்படின்னு ஒரு சிட்டி இருக்கு. ஸோ அந்த சிட்டியில வந்து பாத்தீங்கன்னா சிரியாவோட வட மேற்கு பகுதி இட்லிப் ப்ராவின்ஸ்ல இருக்கக்கூடிய பகுதி. ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது போல ஒரு வெடி விபத்து நடந்திருக்கு. இது ஆச்சரியங்களை ஏற்படுத்தி இருக்கு. இன்னுமே சிரியால அங்கேயும் புகைச்சல்கள் இருந்துகிட்டு தான் இருக்கு அப்படிங்கிற போல செய்திகள் இதுல இருந்து வந்துகிட்டு இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தாய்லாந்து, கம்போடியா இந்த பிரச்சனையை ஷார்ட்டா பார்த்துட்டு போயிடுவோம். ஏன் அப்படின்னா இது காலங்காலமா இருக்கக்கூடிய ஒரு சண்டை தான். எப்படி இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை அப்படிதான் தாய்லாந்து கம்போடியாவும். பிரான்ஸோட காலகட்டத்துல கம்போடியாக்கு ஆதரவா வந்து பாத்தீங்கன்னா பார்டர் பிரிச்சு விட்டு போயிட்டாங்க. அப்பத்துல இருந்து தாய்லாந்துக்கு விருப்பமே இல்லை.
அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஐசிஜே தலையிட்டு இதெல்லாம் கம்போடியாக்கு தான் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. 1960 காலகட்டத்தில இருந்தே இந்த பிரச்சனைகள்லாம் வந்து பண்ண இருக்கு. நூத்துக்கணக்கான வருஷமா தாய்லாந்துக்கு கம்போடியாக்கு இந்த பார்டர் பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கு. இந்த தாமுயின் தோம் பேர் கொஞ்சம் கட்டால தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ப்ரொனவுன்சியேஷனே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா, அதனால தான் தாய்லாந்துக்கு கம்போடியாக்கு இருக்கக்கூடிய பகுதிகள். ஸோ தாய் மொயின் தோம் அப்படிங்கிற ஒரு பகுதி. அடுத்தது தாய் ஹாய் டெம்பிள்ஸ். ஸோ இந்த கோயில்கள் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ரெட் டாட் இருக்கு இல்லையா, 4 டாட் இருக்கும். ஸோ இந்த இடங்கள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா சண்டை ஆரம்பிச்சிருக்கு. எந்த பகுதியிலிருந்து, அதாவது எந்த இடத்துல இருந்து எக்ஸாக்டா சண்டை ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, தாய்லாந்தோட வீரர்கள வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு கன்னி வெடியில கால் வச்சு வெடிச்சிருந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட்லரி தாக்குதல்கள் நடந்திருக்கு. இது யார் எஸ்கலேட் பண்ணாங்கன்னு இப்ப வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. இருதரப்பையும் மாறி மாறி குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிறாங்க. ஏன் தாய்லாந்தோட வீரர்கள் கன்னி வெடியில மாட்டி இறந்தாங்க? இதுதான் இனிஷியலா கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இறந்திருக்காங்க, ஷெல்லிங் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா தாய்லாந்து உஷாராய் திடீர்னு F-16 எடுத்து போய் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணியிருந்துருக்காங்க. மிக முக்கியமான பகுதிகளில் நாங்கள் தாக்குதல் பண்றோம் அப்படிங்கிறது போல வந்து பண்ணா தாக்குதல் பண்ணியிருந்துருக்காங்க. இதுல மிகப்பெரும் அளவில் எஸ்கலேஷன் ஸ்டார்ட் ஆன ஒரு பகுதி அப்படின்னா சுரினின் ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தாய்லாந்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. கம்போடியால வந்து பாத்தீங்கன்னா ஒடார் ப்ராவின்ஸ்ன்னு சொல்லி, ஸோ இந்த இடங்கள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா சண்டைகள் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கு. இந்த 2 டாட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருந்தா இனிஷியலா சண்டைகள் ஆரம்பிச்சிருக்கு. அந்த மேப் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த சுரினின் ப்ராவின்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல தான் சண்டை ஆரம்பிச்சிருக்கு. பார்டர் பகுதியில காட்டு பகுதி தான். ஸோ அங்கிருந்தா சண்டை ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ட்ரோன்களை யூஸ் பண்ணி தாய்லாந்து கம்போடியாவோட ராணுவத்து மேல தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் டேங்க் பேட்டில்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத சொல்றாங்க. 1900 காலகட்டத்தில இருந்தே இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறது தான். அதுவும் இதே டெம்பிள்ஸ்க்காக மாறி மாறி அடிச்சுக்க தான் செய்யறாங்க. அப்பப்ப இருக்கிறது தான். இப்போதைக்கு சூப்பர் பவர்ஸ் அப்படிங்கிறது வந்து வீக்கா இருக்கிறாங்க. ஜியோ பொலிட்டிக்கலி தாய்லாண்டும் சரி கம்போடியாவும் சரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். தாய்லாந்துல ஒரு ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா சைனாக்கு இருக்கு. நம்ம ஏன் மலாக்கா ஸ்டேட்லாம் போகணும்? தாய்லாண்டை கொஞ்சம் கட் பண்ணி விட்டோம்னா, அந்த இடத்துல ஒரு கால்வாய் மாதிரி கட்டி விட்டோம்னா, நேரா அந்த வழியா வந்தோம்னா கம்போடியாவுக்கு வந்துடலாம். கம்போடியா, வியட்நாம், லாவோஸ் வழியா வந்து பாத்தீங்கன்னா நேரா சைனாக்கு வந்துடலாம் ஒரு திட்டம் வச்சிருந்தாங்க சைனா. தாய்லாண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கா. அட் த சேம் டைம் கம்போடியால பேஸ் இருக்கு சீனாக்கு. இது எல்லாத்துக்கும் மேல கம்போடியாவோட கரன்சி வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல டாலரை டிபெண்ட் பண்ணி இருக்கு. அதிகப்படியா இரு நாடுகளும் அமெரிக்காவோட வர்த்தகத்துல சார்பா இருக்காங்க. அவங்கள நம்பிதான் இருக்காங்க இந்த 2 நாடுகளும் பெருமளவுல. ஸோ இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அது வீக்கா இருக்கிற காரணத்தினால இப்ப இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. இதனால ஆதாயம் அடைய போறது யாரோ சைனா தான். இந்த இடத்துல எல்லாம் சண்டை நடக்குது, பிரச்சனை ஆகுது அப்படின்னாலே, பத்த வச்சுட்டாங்க அப்படின்னாலே உலகம் முழுவதும் வர்த்தகம் அப்படிங்கிறது பயங்கரமா பாதிப்படையும். அதுல மிக பெருமளவுல பாதிப்படைகிறது மேற்கா இருக்கும், அடுத்தது நம்மளா இருப்போம். இது போல பல விஷயங்கள் இந்த சண்டை நடந்ததுனாலே இருக்கத்தான் செய்யும். இது அப்படியே இந்த ரீஜன்ல பரவறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்களையும் சொல்றாங்க. ஏன்னா இது ஒண்ணுக்கு பின்னாடி ஒன்னா டொமினோ எஃபெக்ட் மாதிரி எல்லா சண்டைகளும் வெடிச்சுக்கிட்டே இருக்கு. இது போல எதுவும் இல்லாம பேசி தீர்த்துக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல. இப்போ பெருமளவுல கிளாஷஸ் நடந்துட்டு இருக்கு, வைலண்டான கிளாஸஸ். இருதரப்புலையும் மாறி மாறி நைட்டு பகல்னு பார்க்காம தாக்குதல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆர்ட்லரி தாக்குதல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. அதாவது இது போல விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறமா கம்போடியா வந்து பாத்தீங்கன்னா தாய்லாந்துல இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மேல தாக்குதல் பண்ணியிருந்துக்கிறாங்க. இருதரப்புல இது மேல எஸ்கலேஷன் அதிகப்படியா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ பேசி பிரச்சனையை சுமூகமா முடிச்சுக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில் அடுத்த பதிவு உங்க சந்திக்க. ஸ்டே சேஃப். பை.